ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு. மறக்காம இந்த 3 பொருளை வாங்கி உங்க வீட்டோட பூஜை அறையில் வைங்க. இந்த வருடம் முழுக்க வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். 12 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஏன் அப்படி சொல்றோம்னா, சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அமரக்கூடிய நாள் தான் இந்த வருடம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு. இந்த ஒரு நிகழ்வு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்குமா. அதனால தான் இந்த பிறக்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த நாளில் நம்ம பிறக்கக்கூடிய இந்த வருஷத்தை நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நம்ம சில பொருட்களை வாங்கி நம்ம வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லை, வளர்பிறை சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம், இப்படி பல அம்சங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் தான் தமிழ் புத்தாண்டு. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கனி காணுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம செஞ்சே ஆகணும். அதாவது நீங்கள் ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டில் மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கனிகளையும் நவதானியங்களையும் பணம், நகைகள் இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு அதை உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க. காலையில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையாக அந்த கனி காணுதல் அப்படிங்கிற நிகழ்வுக்காக நீங்கள் தட்டில் பரப்பி வச்சுருக்கீங்களா பொருட்கள், அதை தான் நீங்கள் கண் விழிக்கணும். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் அறுசுவை உணவு செய்யுங்க. இது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு. எல்லா நிகழ்வுக்கும் கண்டிப்பாக நம்ம கல்லுப்பை சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. ஒரு வீட்டில் எந்த பொருள் வேணால் குறையலாம், உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய கல்லுப்பு மட்டும் குறையவே கூடாது. அதனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு பாக்கெட்டாவது கல்லுப்பு வாங்கி வைங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பொருள், பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருள் வேணால் வாங்கி வைக்கலாம். பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி, இப்படி உங்களால் பால் சம்மந்த பொருள் என்ன வாங்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி வீட்டில் வைங்க. அடுத்ததாக நவ தானியங்கள் வாங்கி வைக்கணும். நீங்கள் அதிகாலையில் கனி காணுதலுக்கு பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் நவ தானியங்கள் முடிஞ்சால் வாங்குங்க. அப்படி இல்லைனா அன்னைக்கு தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை கொஞ்சம் வாங்கலாம். அதே மாதிரி அன்னைக்கு சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. முருகப்பெருமானுக்கு உகந்த தெய்வம் செவ்வாய்க்கு உகந்த தானியம் துவரை. இப்படி கோதுமையோ இல்லை துவரையோ நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இப்போ பிறக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பல பேருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அதனால் அன்னைக்கு தினம் முடிஞ்சால் பஞ்சாங்கம் வாங்கி வீட்டில் வைங்க. நிறைய பேர் வீடுகளில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பஞ்சாங்கம் வாங்குற பழக்கம் இருக்கும். பஞ்சாங்கம் பார்த்து படிக்க தெரியுதோ இல்லையோ, சாஸ்திரத்துக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் வாங்குங்க. வாசனை மிகுந்த மலர்கள் வாங்குங்க. தங்கம், வெள்ளி நகைகள் எடுக்கணும்னா அன்னைக்கு தினம் நீங்கள் தாராளமாக போயிட்டு எடுக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இப்படி ஏப்ரல் 14ஆம் தேதி 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டை நீங்கள் தவற விடாமல் இந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.